ஷியாட்டிக் நரம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புல இருந்து அப்படியே வந்து முதுகெலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜவ்வு பகுதி வந்து கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆயிருச்சு, அது ப்ராப்பரான பொசிஷனில் இல்லை அப்படின்னா ப்ரெக்னென்சி சமயம் நம்மளுக்கு வந்துட்டு வயிறு முன்னாடி வர ஆரம்பிக்கும் போது பேபியோட வெயிட் தாங்க முடியாமல் நம்மளுக்கு இந்த பெயின் வரலாம். காலை எடுத்து இப்படி எட்டியே வைக்க முடியல, கால் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா காலில் ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே B12 டெஃபிஷியன்சி அப்படின்னா B12 அதிகமாக இருக்கிற முட்டை, மீன், பால் இல்லைனா கொட்டை வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இல்லைனா முதுகெலும்பில் எலும்புக்குள்ளே ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்ததுனாவோ இல்லை வந்து ஒரு அடிபட்டிருக்குது. ஆத்திஸ்டுடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி டாக்டர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷியாட்டிக்கா, அதாவது ஷியாட்டிக் நரம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்புல இருந்து அப்படியே வந்து கீழே இறங்கி கிளை நரம்பாக பிரிஞ்சு நம்மளுக்கு தொடை கால் வரைக்கும் இது சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு. ஸோ இப்போ இந்த நரம்பில் ஏதாவது ஒரு அழுத்தமோ இல்லை வீக்கமோ வரும்போது அந்த நரம்பு எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கிறதா ஷியாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எதனாலையெல்லாம் வருது, காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு, அதாவது முதுகெலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜவ்வு பகுதி வந்து கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆயிருச்சு, அது ப்ராப்பரான பொசிஷனில் இல்லை அப்படின்னா அந்த ஜவ்வு வீங்கிக்கும் போது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பை வந்து அழுத்தும் போது நம்மளுக்கு இந்த ஷியாட்டிக்கா பெயின் வரலாம். இல்லைனா முதுகெலும்பில் எலும்புக்குள்ளே ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்ததுனாவோ இல்லை வந்து ஒரு அடிபட்டிருக்குது, அதனால் வந்துட்டு அந்த இன்ஜுரினால் இந்த நர்வ்ஸ் கம்ப்ரெஷன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த பெயின் வரலாம். ப்ரெக்னென்சி சமயம் நம்மளுக்கு வந்துட்டு வயிறு முன்னாடி வர ஆரம்பிக்கும் போது பேபியோட வெயிட் தாங்க முடியாமல் நம்மளுக்கு இந்த பெயின் வரலாம். ஜென்ரலாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஷியாட்டிக் பெயின் வரலாம். ரொம்ப அதிகமான வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லைனா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ஷியாட்டிக் பெயின் வந்துட்டு வரலாம். ஹை ஹீல்ஸ் செப்பல் போட்டுட்ருக்கிறவங்களுக்கும் இந்த ஷியாட்டிக் பெயின் வந்து வரலாம். இப்போ இது என்ன மாதிரியான சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிமுதுகில் தொடர்ந்து ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி வந்து இந்த நரம்பு எந்த இடத்துல அழுத்தப்படுதோ அதை பொறுத்து வந்து வலியோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். சில சமயம் முதுகில் ஆரம்பிக்கக்கூடிய வலி வந்து தொடையோட பின்பக்கம் வரைக்கும் அப்படியே ரேடியேட் ஆகி போய் கீழே கால் வரைக்கும் வரும். ரொம்ப சிவியரான பெயின் இருக்கிறவங்களுக்கு பாதம் வரைக்குமே வலி போகும். ஸோ பாதம் ஒரு எரிச்சலோ இல்லை பாதத்தில் வந்து ஒரு மாதிரி கூச்சு உணர்வு இருக்கும். காலை எடுத்து இப்படி எட்டியே வைக்க முடியல, கால் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா காலில் ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீட்டில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா உட்காந்துருந்தோன்னே டக்குன்னு எந்திரிக்க முடியல, இல்லைனா எந்திரிச்சிட்டா மறுபடியும் உட்கார்றதுல சிரமம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொசிஷன்ஸ் மாறும்போது ரொம்ப வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப நேரம் நிற்கிறோம் இல்லைனா குமிஞ்சு ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த குமியும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். மைல்டாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு லோ பேக் பெயினோட போயிடும். ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாகும் போது தான் அந்த கடுகடுங்கிற மாதிரியான உணர்வு இருந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஈவன் வந்து நம்மளுக்கு யூரின் போகிறதுல கூட ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயின் வந்து ஒரு சைடாக அந்த நரம்பு எங்கே போகுதோ அந்த நரம்போட பாதைகளில் அப்படியே வலி இருக்கிற மாதிரியான உணர்வு வந்து நம்மளுக்கு நல்லாவே வெளிப்படும். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாகவே SLR டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம நேராக படுக்கையில் படுத்துட்டு நம்ம காலை வந்துட்டு 90 டிகிரிக்கு தூக்குறோம். அப்படி தூக்க முடியாமையோ இல்லை தூக்கும்போதோ 90 டிகிரிக்கு தூக்கும்போது ரொம்ப பெயின் இருந்தது அப்படின்னாவே நம்ம இது ஷியாட்டிக் பெயின் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வலி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு குளிர்ந்த தண்ணியில் ஒத்தட மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் 2 நாள் கழித்து சுடு தண்ணியில் ஒத்தட மாதிரி கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த வீக்கங்கள் வந்து நம்மளுக்கு கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து அடிமுதுகை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸோ இல்லை அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான யோகாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கம்ப்ரெஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இந்த வலியிலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஜென்ரலாகவே இப்போ எல்லாத்துக்கும் டெஃபிஷியன்சினாலும் இது நடக்கலாம். அதாவது விட்டமின் G டெஃபிஷியன்சி அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக சூரிய ஒளிக்கு நம்ம உடம்பை வந்து எக்ஸ்போஷர் பண்ணிக்கணும். இதே B12 டெஃபிஷியன்சி அப்படின்னா B12 அதிகமாக இருக்கிற
முட்டை, மீன், பால் இல்லைனா கொட்டை வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஹோமியோபதியில் வந்து சியாட்டிக்காவுக்கு வந்துட்டு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம மெடிசன் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு அந்த வலியோட சிவியாரிட்டி வந்து அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். நரம்பு தானே வீங்கி அந்த ஜவ்வு வீக்கத்தினால தானே இந்த அழுத்தம் வரும்போது, ஸோ இப்போ அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்குரிய நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க நம்மளுக்கு அந்த பெயினில் வந்து ஒரு நல்ல இது தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாட்கள் ஒரு 6 மாதங்கள் அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை. நல்லாவே பெயினை வந்து இது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.